சார் தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்கள் சற்று முன் காலாம இருக்கார். ஸோ உங்க கூட கூட்டணி இருந்திருக்காங்க. ஸோ இது எப்படிங்க சார் பார்க்குறீங்க? அன்பும் பாசம் மிக்க நிறைந்த நான் மிக மதிக்கப்படுகின்ற கேப்டன் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற இணைய சகோதரர் விஜயகாந்த் அவருடைய மறைவு என்பது, அதுவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் திரு விஜயகாந்த் மறைவு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. தமிழகத்திற்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு, கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு என்றுதான், குடும்பத்திற்கு ஏற்பட்ட பேரிழப்பு என்றுதான் நிச்சயமாக நான் இந்த நேரத்தில் சொல்லியாக வேண்டும். குறிப்பாக கலைத்துறையிலும் சரி, அரசியலும் சரி, ஒரு தனக்கென முத்திரை வைத்தவர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்து ஒரு தலைவராக இருந்து கட்சியை திறம்பட வழி நடத்தி, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரதான எதிர்கட்சியாகவும் நம்முடைய சட்டப்பேரவையிலே சிறப்பான முறையிலே கடமையாற்றினார். பேரவைத் தலைவராக இருந்து அவருடைய செயல்பாடுகளை உற்று நோக்கும் போது பொதுவாக கேள்விகள் அதிகமான அளவுக்கு தொகுதி சார்ந்த கேள்விகள், தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கேள்விகள் அத்தனையுமே நம்முடைய கேப்டன் என்று அழைக்கப்படும் திரு விஜயகாந்த் அவர்கள், அன்பு சகோதரர் அவர்கள் அந்த வினா எழுப்புவது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய அறைக்கு வரும்போதெல்லாம் இந்த கவனஈர்ப்பு தீர்மானம் எடுக்க வேண்டும், இந்த ஒத்திவைப்பு தீர்மானம் எடுக்க வேண்டும், இது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லும்போது அவருக்கு உரிய அந்த மரியாதை கொடுத்து பல கட்டங்களில் அந்த தீர்மானம் எடுத்துக்கொள்ளப்பட்டு விவாதிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக ஒரு கந்திஷ்டி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பேரவையில் நடைபெற்றதான மொழிய, மற்றபடி அவர் முழுமையான அளவுக்கு அன்றைக்கு ஒரு சட்டப்பேரவைக்கு, குறிப்பாக எனக்கு அதிகமான அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர். அதுவும் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அம்மா உரையை தொடங்க நினைக்கும் போது, அம்மா பொறுத்த நல்ல நேரம் அதெல்லாம் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி தலைவர் என்னுடைய அறைக்கு அவர் வரும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி இந்த நேரத்தில் அம்மா தொடங்கணும்னு சொல்கிறாங்க உரையை. அதனால் ஃப்ரண்ட் லைன் நான் அலோவ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் எதிர்கட்சியின் அடிப்படையில் நீங்கள் பிரதான தலைவராக இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் முடிச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும்னா அதுக்கே நான் கண்டிப்பாக முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் அந்த குறிப்பிட்ட டைம் ஒரு 11 மணின்னு சொன்னாங்கன்னா கரெக்டாக ஒரு 10:59 முடிச்சுவார். அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அந்த வகையில் ஒரு நல்ல ஒரு பண்பாளர். அதாவது ஒரு கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்குன்ற மாதிரி அவர் இடத்துல அதிகமான அளவுக்கு ஈகை குணம், அதே போல் மற்றவங்களை மதிக்கிறது, இந்த பண்பெல்லாம் கொண்டவர் என்று சொன்னால் அது மிகையாது. சார், நீங்க குறிப்பிட்டது போல கன்சிஸ்டி நீங்க சொன்னீங்க. அதேதான் அவர் அந்த நிகழ்வு, அதாவது மறைந்த முன்னாள் ஜெயலலிதாவுடைய அந்த சமயம் நடந்த சம்பவத்தை பின்னாடி அவர் வருத்தப்பட்டு பேசுறது கூட பார்க்க முடியுது. அவங்கள நான் அப்படி பண்ணல, அது தவறா போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற வருத்தப்பட்டு பதிவு பண்ணது கூட நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாம் எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதுதான் சொல்ல, அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதான் நான் சொல்றேனே, அது ஒரு சடன் ஒரு எதிர்பாராத விதமாக நடந்து போச்சு. ஸோ அதுதான் அது பின்னாடி அவர் அது வருத்தம் தெரிவிச்சார். அது அவருடைய அந்த பெருந்தன்மையை காட்டுது. அப்படி ஒரு பெருந்தன்மையான மனிதர், பண்பாளர், ஈகை குணம் கொண்டவர், கலைத்துறையிலும் அரசியலும் தனக்குன்னு முத்திரை பெற்றவர். இழந்தது தமிழகம் ஒரு மிக பெரிய இழப்பு, தமிழக மக்களுக்கு பெரிய இழப்பு, கட்சி தொண்டர்கள் இழப்பு, ஒரு குடும்பத்துக்கு இழப்பு, எல்லோருக்குமே இழப்பு என்றுதான் நிச்சயமா அவருடைய மறைவு என்பது சொல்ல முடியும். எனவே அவருடைய மறைவு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலிருந்து தொண்டர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கணும். மிக்க நன்றி சார். இனிப்பு கருத்து பண்ணி நன்றி சார். நன்றி சார். நன்றி.